உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டதுக்கே அந்த துரை இப்ப ஜெயில இருக்கான். பாரதி, உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அவன் ஒரு திருட்டு ராஸ்கல். ஊர்ல இருக்கிற அத்தனை ஃப்ராடு தனத்தையும் பண்ணிட்டு இப்ப ஜெயில போய் உட்காந்துருக்கான். ஏங்க அத உங்களோட சம்பந்தப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க நான் ஒன்னு சொல்லவா பாரதி, நீங்க என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நானாவே இருக்கேன். எப்ப எனக்கு பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் வந்து நிக்கிறீங்க. அன்னைக்கு ரோட்ல கத்தி குத்த வாங்கி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தப்போ நீங்க தான் வந்து என்ன காப்பாத்துனீங்க. கோயில்ல ஒருத்தன் என்ன கத்தியால குத்த வந்தப்போ நீங்க மட்டும் அந்த கத்திய பிடிக்கலனா நான் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் பாரதி. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு என்னோட அம்மா மாமா எல்லாருமே எனக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியிலேயே போனாங்க. அவங்க யாரும் எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு திரும்பி ஓடி வரலையே. நீங்க தானே வந்து நின்னீங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க பாரதி? எனக்கு வர்ற பிரச்சனை எல்லாமே உங்களாலதான் நீங்க சொன்னா நான் இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே நான் சொல்லுவேன் பாரதி. உங்கள மாதிரி ஒருத்தர நான் என் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லாதே. இந்த காதலையும் நான் யார்கிட்டயும் உணர்ந்ததில்ல. நீங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆதே. நீங்க எனக்கும் தமிழுக்கும் இப்ப கொடுத்துட்டு இருக்கிற அன்பே போதும். பாரதி, தப்பு பண்றீங்க. திரும்ப திரும்ப நீங்க அதிர்ஷ்டம் இல்லாதவங்க, உங்களால எனக்கு பிரச்சனைன்னு சொல்றதால என் மனசு மாறும்னு நினைச்சீங்கன்னா அது உங்க முட்டாள்தனம் பாரதி. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட அதிர்ஷ்ட தேவதையே நீங்க தான். இல்ல ஆதி, நீங்க சொல்ற எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. நான் உங்க வாழ்க்கையில இருந்தா உங்களுக்கு ஏதாவது ஆயிடும். உங்களுக்கு பெரிய ஆபத்தாயிடும் ஆதி, புரிஞ்சுக்கோங்க. பாரதி, தப்பா பேசுறீங்க பாரதி. நீங்க இல்லன்னா, உங்க காதல் இல்லன்னா, உங்கள நான் பார்க்கலன்னா, உங்க கூட நான் பேசலன்னா தான் எனக்கு ஏதாவது ஆயிடுங்க. உங்க கூட நான் ஒரு நாள் வாழ்ந்தா கூட அதுவே எனக்கு போதும் பாரதி. இல்ல இல்ல ஆதி, இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது எனக்கு சந்தோஷம் இல்ல ஆதி. என்னால உங்க உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சும் உங்க கூட சேர்ந்து ஒன்னா வாழ்ந்தா போதும் நான் நினைச்சேன்னா என்னை விட சுயநலவாதி இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. எனக்கு நீங்க 100 வருஷம் சந்தோஷமா வாழணும் ஆதி. அது தள்ளி இருந்து பார்த்தா கூட எனக்கு போதும். எனக்கு வேற எதுவும் வேணாம் ஆதி. என்ன விட்டுருங்க. ஏற்கனவே ஒரு உயிரை பலி கொடுத்தது போதும். இப்போ தெரிஞ்சு உங்க உயிரை பலி கொடுக்க நான் தயாரா இல்ல. பாரதி, ப்ளீஸ் மறுபடியும் முட்டாள்தனமா பேசாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க பாரதி. எனக்கு நீங்க வேணும். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.